வெல்கம் டு ஐஸ்வர்யம் அகாடமி. இன்னைக்கான கிளாஸில் நம்ம 5 இயர் பிளான் தான் பார்க்க போகிறோம். இதனுடைய இன்ட்ரடக்ஷன் நம்ம போன வீடியோலேயே கொடுத்துருந்துருப்போம். அதாவது ஃபஸ்ட்டு பிளான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்தியாவில் திட்டமிடுதல் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு குழு பிளானிங் கமிஷன் எப்போ ஆரம்பித்தாங்க, பிளானிங் கமிஷன்னா என்ன, பிளானிங் கமிஷனுக்கு யார் ஃபைனல் அப்ரூவல் கொடுப்பாங்க, அதுக்கு அடுத்தபடியாக சுதந்திரத்திற்கு முன்பு இந்தியா கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம திட்டக்குழு அப்படின்றது என்னென்னையும் பார்த்துருந்துருக்கோம். இப்போ திட்டக்குழு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதனுடைய கண்டினியூஷனாக 5 இயர் பிளான் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அந்த 5 வருஷத்தில் இந்திய நாட்டுக்காக அவங்க என்னென்ன முன்னெடுப்புகளை எடுத்து சென்றிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் பாருங்கள். 1951 to 1956 நடக்குது. அந்த டைம் பீரியடில் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுக்கு யார் மாடல், அதாவது ஒவ்வொரு பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் வந்து நம்ம கொடுத்துருந்துருப்பாங்க. அவருடைய பெயரை வச்சு அழைக்கிறது ஹெரால்ட் டோமர் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த முதலாவது 5 ஆண்டு திட்டத்தில் எந்த துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விவசாயத்துறைக்காக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்சு அப்போ தான் வந்து ஒரு வளர்ச்சியை பாதையை நோக்கி நகர ஆரம்பிக்குது. அப்போ இந்தியாவே ஒரு விவசாய நாடு. அப்போது அதை சார்ந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சியை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்துருப்பாங்க. வேளாண்மை மற்றும் நீர் பாசனத்துக்கு ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானில் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே இது வந்து ஒரு பெரிய வெற்றி அடைந்த திட்டமாகவும் கருதப்பட்டது. சரிங்களா, இது வந்து ஒரு பெரிய வெற்றி அடைந்த திட்டமாகவும் பார்க்கப்பட்டது. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டார்கெட்டை ரீச் பண்ணியிருந்தாங்க. ஒரு சக்ஸஸ் வந்துட்டாலே நமக்கு என்ன ஆகும், ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கிரியேட் ஆகுங்களா. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிடுறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அதுவே பூஸ்ட் ஆகுதுல்ல. நம்ம பாஸ் பண்ணிட்டோம், இனிமேல் வந்து நமக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லை, எக்கனாமிக்கலாக நம்ம வளர்ச்சி வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக அதுக்குள்ள க்ரோத் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வருதில்லை. அதே மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான்லேயும் ஒரு நல்ல சக்ஸஸ் ரேட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்து பிறக்க ஆரம்பிக்குது. எதிர்காலம் நம்ம வந்து ஒரு வளமானதாகவே இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்குது. சரிங்களா, இவங்க இதில் ஃபிக்ஸ் பண்ண எல்லா டார்கெட்டுமே ரீச் பண்ணிட்டாங்க. விவசாயம் சார்ந்து, வேளாண்மை அதாவது நீர்ப்பாசனத்தை சார்ந்து, சணல் உற்பத்தியை சார்ந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டார்கெட்டை ரீச் பண்ணிட்டாங்க. அதனால தான் இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானில் இந்தியாவில் ஒரு 3 இடங்களில் அணைகள் வந்து கட்டியிருப்பாங்க, டேம்ஸ். என்னென்ன இடத்துல வந்து அணைகள் கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்ரா நங்கல் அணை, ஹிராகூட் அணை, மேட்டூர் அணை. இந்த 3 அணைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலாவது 5 ஆண்டு திட்டத்தில் கட்டப்பட்ட அணைகள்லாம் நமக்கு இருந்துருச்சு. புரியுதுங்களா? இதுக்கு அடுத்தபடியாக செகண்ட் 5 இயர் பிளான் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இரண்டாவது 5 ஆண்டு திட்டத்தில் என்ன கால அளவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956 to 61 எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அதனுடைய தொடர்ச்சி அப்படியே நமக்கு ஸ்டார்ட் ஆகும். டிசம்பர் மந்தில் கம்ப்ளீட் ஆகிட்டு அடுத்து ஜனவரிலாம் ஸ்டார்ட் ஆகாது, ஏப்ரல் டு ஏப்ரல் இந்த காலகட்டங்கள் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். 51 to 56, அடுத்து 56 to அப்படியே 61. இந்த மாடல் வந்து நம்ம எதை சொல்லி அளிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி மஹலினோபிஸ் அப்படிங்கிற மாடல் நம்ம சொல்லுவோம். இரண்டாவது 5 ஆண்டு திட்டத்துக்கான மாடல் பிசி மஹலினோபிஸ் தான். நம்ம என்ன சொல்லலாம்னா இந்திய புள்ளியியலின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் எதுக்காக முன்னுரிமை வழங்கப்பட்டது? முதலாவது வேளாண்மைக்கு பார்த்தோம், ரெண்டாவது தொழில்துறை மற்றும் கனரக தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. விவசாயம் ஓகே, ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸாக போயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம வந்து கொஞ்சம் வேலை வாய்ப்பு மக்களுக்கு வழங்கணும், அதே மாதிரி நாடு ஒரு நல்ல வளர்ச்சி பாதைக்கு போகணும் அப்படின்னா நம்ம தொழிலில் ஈடுபாடு செலுத்தினா மட்டும்தான் நல்ல ஒரு வளர்ச்சி பாதைக்கு போக முடியும் அப்படின்னு இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் கனரக தொழில்கள், ஹெவி அயன் இண்டஸ்ட்ரீஸ்க்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹெவி அயன் இண்டஸ்ட்ரீஸ், அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த காலகட்டங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு
அதிகப்படியான பிளேசஸ்ல இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அது எந்தெந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேற்கு வங்காளத்துல துர்காப்பூர் அப்படிங்கிற பிளேஸ்ல ஒரு இரும்பு எஃகு தொழிற்சாலை இங்கிலாந்து நாட்டின் உதவியுடன் அமைக்கப்பட்டது. ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் இங்கிலாந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுச்சு. சத்தீஸ்கர்ல பிலாய் அப்படிங்கிற ஒரு இடத்துல ரஷ்யாவுடைய உதவியால அங்க இரும்பு எஃகு தொழிற்சாலை ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து ஒடிசா மாநிலத்துல ரூர்கெலா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஜெர்மனி நாட்டினுடைய உதவியால 3வது இடத்துலையும் இரும்பு எஃகு தொழிற்சாலை அமைக்கப்பட்டது. இந்த இரும்பு எஃகு தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டதுனால மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை நம்மளால் வழங்க முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனரக தொழில்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் முன்னுரிமை 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் வழங்கப்பட்டது. இதுக்கு அடுத்தபடியா 3வது ஐந்தாண்டு திட்டம் 1961 to 66. இந்த காலகட்டங்களில் 3வது ஐந்தாண்டு திட்டம். இந்த மாடல் நம்ம எதை சொல்லி அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் சாண்டி சக்ரபோர்ட்டி அப்படிங்கிற மாடல், பேஸ்ட் ஆன் மாடல். இந்த திட்டத்தில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா வேளாண்மைக்கும் தொழில்துறைக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு முழுக்க வேளாண்மை கொடுத்தாங்க, அடுத்து கனரக தொழில்கள் கொடுத்தாங்க, அதுக்கு அடுத்தது ரெண்டுமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ரெண்டுலேயுமே வளர்ச்சி பாதைக்கு நகர்த்தணும் அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த திட்டத்துக்கு காட்கில் திட்டம் அப்படின்னு இன்னொரு பெயருமே இருக்கு. இதில் மெயினாக எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, திட்ட அணுகுமுறை வளர்ச்சி என்ற நிலையிலிருந்து பாதுகாப்பு என்ற நிலைக்கு மாறியது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத விட நீங்க பாதுகாப்பு அப்படிங்கிற நிலைக்கு மாற்றப்பட்டது. வளர்ச்சி அப்படிங்கிறத விட பாதுகாப்பு அப்படிங்கிற நிலை, புரியுதுங்களா? சடனா ஏறிட்டு நான் திரும்ப டவுன் ஆகிறதுக்கு நீங்க வளர்ந்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப டவுன் ஆகாம அதே பாதுகாப்பை மெயின்டைன் பண்ணி போறது அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த திட்டம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல நாட்டில் நடந்த சில இடர்பாடுகள். என்னென்ன இடர்பாடுகள் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1962 இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான போர், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான போர் 1965. இந்த 64-65 காலகட்டங்களில் நிகழ்ந்த பஞ்சம், வறுமை, வறட்சி, இதனால அந்த திட்டம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையவில்லை அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் இந்தியா அமெரிக்கா கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. அந்த ஹெல்ப்புமே வந்து பார்த்தீங்கன்னா அட் த டைம் பீரியடாக நமக்கு கிடைக்காம ரொம்ப நாள் தள்ளி தான் அந்த ஹெல்ப் நமக்கு கிடைச்சது. அதனால இந்த திட்டம் வந்து ஒரு தோல்வி தழுவிய திட்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். ஏன் இதுல என்ன தோல்வி அப்படின்னா, இப்போ ஒரு நாடு ஒரு போர்ல இருக்கு அப்படின்னா அவங்க எந்த முதலீடுமே பெருசாக பண்ணிக்க மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் மக்களை பாதுகாக்கணும், இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும், அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கான அடிப்படையாக நம்ம வழங்கணும் அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ கொரோனா காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த நாட்டில் முதலீடுகள் நமக்கு ரொம்ப குறைவாக இருந்துச்சு, பெரும்பாலும் பண்ணவே இல்லை. ஏன்? ஒரு கொடிய நோய் தொற்றால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கள காப்பாற்றி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை வந்து பழைய நிலைமைக்கு திரும்ப கொடுக்கணும். அது ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய கடமை தான். அதனால தான் அந்த காலகட்டங்களில் முதலீடுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழியோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முழு முயற்சியுமே கொடுத்துருந்துருப்பாங்க. சரிங்களா? இந்த 3வது ஐந்தாண்டு திட்டத்திலையும் ஒரு இடத்துல இரும்பு எஃகு தொழிற்சாலை ஏற்படுத்தியிருப்பாங்க. அது என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்டில் பொக்கோரோ அப்படிங்கிற பிளேஸில் ரஷ்ய நாட்டினுடைய உதவியால் நமக்கு ஒரு இரும்பு எஃகு தொழிற்சாலை ஏற்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு பிளான் வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கும் போது இந்த 3 இடர்பாடுகளே வந்து நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய நிதி அபாயத்தை கொடுக்குற மாதிரி தான். சரிங்களா? ஃபண்டே டோட்டலாக எல்லாமே கொலாப்ஸ் ஆன மாதிரி, ஃபண்டே டோட்டலாக ட்ரை ஆன மாதிரி இருந்துச்சு. அப்படிங்கும்போது நம்ம அடுத்த வளர்ச்சியை நோக்கி நகரணும் அப்படிங்கிறதுக்காக 5 வருஷம் நம்மளால பெருசாக பிளான் பண்ண முடியாதுன்னு ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிளான் பண்ணியிருப்பாங்க. 66 to 67 ஒரு வருஷம், 67 to 68 ஒரு வருஷம், 68 to 69 ஒரு வருஷம். இப்போ மொத்தமாக 3 ஓராண்டு திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த காலகட்டத்தில் நடைபெற்றதுன்னு சொல்லலாம். இதை நம்ம திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லலாம், பிளான் ஹாலிடே அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலகட்டங்களில் மறுபடியும் இந்தியா விவசாயத்துக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்தது. ஆனால் விவசாயம் அப்படின்றது இந்த டைம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகமான மகசூல் தரக்கூடிய வீரிய ரக விதைகள், உரங்கள், டிராக்டர்கள், அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மையில் வந்து புகுத்தியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதிகப்படியான மகசூல் வர ஆரம்பிச்சது. அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லுவோம். 1967 இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஒரு பசுமை புரட்சி ஏற்படுத்துகிறாங்க.
சரிங்களா? இந்த பசுமை புரட்சி அப்படிங்கிற ஒரு சொல்லை யார் உருவாக்கியிருக்காங்கன்னா வில்லியம் காண்ட் அப்படின்னு அமெரிக்காவை சார்ந்தவர் தான் வந்து உருவாக்கியிருப்பார். இந்திய நாட்டின் பசுமை புரட்சியின் தந்தைன்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா MS சுவாமிநாதனை சொல்லுவோம். இந்த காலகட்டங்களில் விவசாயத்துறை அமைச்சரை யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா சுப்பிரமணியம் இருந்திருப்பார். அதே மாதிரி உலக பசுமை புரட்சியின் தந்தைன்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா நார்மன் போர்லாக்குன்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓராண்டு திட்டம் தான் நடைமுறையில் இருந்திருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக 4வது ஐந்தாண்டு திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. 4வது ஐந்தாண்டு திட்டம் ஸ்டார்ட் பண்ண போதே வந்து சுயசார்பு முன்னேற்றத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை வந்து தொடர்ச்சியாக வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்போம். தேங்க்யூ.